நான் வந்து 2021 12th முடித்தேன். ஆனால் அது வந்து 11th 12th கொரோனா பேட்ச்லேயே போனதுனால எனக்கு சிலபஸ் சரியாக புரியாததுனால நீட் வந்து நான் 3 வருஷம் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் எவ்வளோ மார்க் கம்மியாக எடுத்தாலும் டேடியும் மம்மியும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் வந்து நான் எவ்வளோ டெஸ்ட்டில் மார்க் கம்மியாக எடுத்தாலும் ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. நான் எதிர்பார்ப்பேன், அவங்க திட்டினாங்கன்னா கூட நம்ம ஏதாச்சும் படிப்போமேன்னு எதிர்பார்ப்பேன். இருந்தாலும் அவங்க ஒரு வார்த்தை கூட என்னை திட்டாமல் தட்டி தட்டி கொடுத்து என்னை இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் நெக்ஸ்ட் வந்து பிரசன்னா சாருக்கும் கெமிஸ்ட்ரி சாருக்கும் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்ததுலேருந்து நான் அவங்க 2 பேர்கிட்ட தான் வந்து லெசன்ஸ் கற்றுட்ருக்கிறேன். அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல கண்டிப்பாக இல்லை. அவங்க சொல்லிக் கொடுத்த சம்ஸு சால்வ் பண்ணி கொடுத்த கொஷின்ஸ் எல்லாமே நான் போட்டு தான் இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன். போன இயர் என்னோடய ஃபிசிக்ஸ் மார்க் வந்து 4 மார்க் இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து பிரசன்னா சார் இங்கே வந்து சேரும் போதே சொன்னார், ஃபிசிக்ஸ் படிக்கலனா இந்த வருஷம் சீட்டை மறந்துன்ற மாதிரி சொன்னார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வித் ப்ரேயரோடு நான் வந்து ஃபிசிக்ஸ் போட ட்ரை பண்ணேன். இந்த வருஷம் 70 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். அதே போல் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது என்னோடய மார்க் வந்து 93, செகண்ட் இயர் வந்து 235, எல்லாத்துலேயும் வந்து ஒரு 40 மார்க்ஸில் என்னோடய சீட் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இயர் படிக்கும்போது 315 எடுத்தேன். இந்த வருஷம் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி 518 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். அதுக்கு பிரசன்னா சாரும் கெமிஸ்ட்ரி சாரும் ரொம்ப முக்கிய காரணம். இந்த ஏப்ரல் எங்களுக்கு ஜான்வரியிலேயே வந்து எல்லா சிலபஸும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் ஃபெப் மார்ச் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க போட்டு கொடுத்த யூசிட்டி கொஷின் ரிவிஷன் மார்க் டெஸ்ட் எல்லா கொஷின் பேப்பரும் நல்லா போட்டு பார்த்து அதில் வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் அவ்வளோ டவுட்ஸ் கேட்பேன். இன்ஸ்டியூட்டில் யாரும் அப்படி டவுட்ஸ் கேட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் அவ்வளோ டவுட்ஸ் கேட்பேன். அவங்க மூஞ்சே சொல்லிக்காமல் எனக்கு உட்காந்து அவ்வளோ டவுட்ஸை சொல்லி கொடுப்பாங்க. இந்த இடத்துல அவங்க 2 பேருக்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ணி விரும்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இன்ஸ்டியூட்டில் கிடைச்ச ஃபெசிலிட்டிஸ் 1% கூட குறையாமல் எனக்கு ஹாஸ்டலில் கிடச்சின்னா அதுக்கு அக்காவும் அண்ணாவும் தான் காரணம். நான் வந்து செகண்ட் ஹாஸ்டலில் படித்தேன். அங்கே வந்து எனக்கு ஒவ்வொரு ஃபெசிலிட்டிஸும் அக்கா பண்ணி கொடுத்தாங்க. நான் ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து ஒரு சின்ன இடத்துல தான் உட்காந்து படிப்பேன். அந்த இடத்துல எனக்குன்னு ஒரு லைட் போட்டு கொடுத்து நைட்டு ஃபுல்லாக என் கூட உட்காந்துருப்பாங்க. 2 மணி வரைக்கும் என் கூட உட்காந்து படி நிதேஷி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதே போல் அண்ணா காலையில் 4 o'clock 5 o'clock எழுந்து வந்து எங்களை எழுப்பி விடுவாங்க. இவங்களாம் இல்லைன்னா இந்த இடத்துல நான் நின்றுப்பேனான்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஏஜ் எப்படியும் 18 to 20 years இருக்கும். இந்த 20 வருஷத்தில் உங்கள் ஃபேமிலிஸ்க்கு எவ்வளோ ப்ரௌடை நீங்கள் சேர்த்து கொடுத்துருப்பீங்கன்னு தெரியாது. பட் இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் என்னோடய பேரண்ட்ஸ் ஏற்றுறதுக்கு நான் 2 years ஹார்ட் ஒர்க் பண்ணேன். பட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 2 years ஆகும்னு நினைக்காதீங்க. ஒரு வருஷத்துலேயும் நாங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணினா கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் அடுத்த வருஷம் உங்களால் ஏற முடியும். அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக படிங்க. உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். என்னால் முடியும்னா உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்.